ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். வாங்க இன்றைக்கி குக்கரில் ஈஸியாக பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பாஸ்தா எந்த டம்ளர்ட்டு அளவு எடுக்கீங்களோ அதே டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் பாஸ்தாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 2-3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து போட்டு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, மேகி மசாலா பொடி கொஞ்சம் 3ஐயும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளர் அளவு எடுத்தேன். அப்புறம் ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா பாஸ்தா சூப்பராக லேசாக குழஞ்சி நல்லா சாஃப்டாக வந்துடும். சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் குழவா கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி கிண்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். சூப்பராக இருந்தது சாப்பிட. நீங்களும் செஞ்சு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு மேகி பாஸ்தாலாம் காலையில் செஞ்சு சாப்பிட்றது நல்லது. அதனால தான் நான் குக்கரில் செஞ்சு கொஞ்சம் குழைவாக கொடுத்தேன்.